கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுள் நமக்கு துணை நிற்கிறார். இந்த உலக வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்கள் நமக்கு வருகிறது, அநேக விதமான உபத்திரவங்கள் நமக்கு வருகிறது, அநேக விதமான பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன பண்றோம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று நம்ம பார்க்கின்ற பொழுது மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது இயேசுவும் சீடர்களும் படகுல பயணம் செய்யறாங்க. அப்படி பயணம் செய்யும் பொழுது புயல் காற்று வீசுது, அலைகள் ஓங்கி எழுந்தது. இதை பார்த்த சீடர்கள் பயந்து போகிறார்கள். புயல் காற்று அதிகமாக வருகிறது, சீற்றம் அதிகமாக இருக்கிறது, கப்பல் படகு கவிழ்ந்து விட போகிறது, நாம மரணம் அடைய போகிறோம் என்று சொல்லி அந்த சீடர்கள் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அந்த வேலையிலே இயேசு நித்திரையா இருக்கிறார். அப்ப அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, இயேசுவை கூப்பிடுகிறாங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாம மரணம் அடைய போகிறோம் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப இயேசு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் காற்றையும் புயலையும் பார்த்து அதட்டுகிறார். அப்பொழுது அந்த காற்றும் புயலும் என்ன ஆனது, அமைதலாக போய்விட்டது. அவ்வளவு நேரம் கொந்தளித்த புயலும் அமைதியானது, அவ்வளவு நேரம் வீசின காற்றும் புயலும் அமைதலாக போய்விட்டது. இதை பார்த்து அந்த சீடர்கள் பிரமிப்படைகிறாங்க. காற்றையும் புயலையும் இவர் அதட்டுகிறாரே, இவர் யார் என்று சொல்லி ஆச்சரியம் பார்க்கிறாங்க. அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த ஆபத்தான நேரத்துல சீடர்கள் தங்களது நம்பிக்கை இழந்து போறாங்க. இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசம் இல்லாம, அந்த நம்பிக்கை இல்லாம அவங்க இருந்து விடுகிறாங்க. அது நிமித்தமாக அவர்கள் புலம்புகிறாங்க. இன்றைக்கு நாம கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது புலம்புகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எதுவரைக்கும் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இதுவரைக்கும் பயப்படுவீங்க. ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களை பாதுகாப்பார், கடவுள் உங்களை நடத்துவார். அதான் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் புல்லுவே, இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே, உன் மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தரே. ஆம் எனக்கு அன்பானவர்களே, நான் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கன் இப்படியாக சொல்லுகிறான், யாக்கோபு என்னும் புல்லுவே, இஸ்ரவேலே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கடவுள் உங்களோடு இருக்கிறார், இயேசு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவர் நம்மை மீட்டெடுக்கிறார், பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார், நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார், நமக்கு பாதுகாப்பான வாழ்வை கொடுக்கின்றவராக இயேசு ஆண்டவர் இருக்கிறார். என் இயேசு என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஏன் பயம், நான் ஏன் பயப்பட போகிறேன் என்ற விசுவாசோடு நாம் கடவுளுக்குள்ளாக வாழவும், கடவுள் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவின் வழியாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அவருடைய தூய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். எனவே நாம் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் துணை நிற்கிறார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இந்த உலகத்திலே எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் அதிகமாக வந்தாலும் கூட நாங்கள் பயப்படாமல் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், கடவுள் எங்களை நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து உங்களுக்குள்ளாக வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இறைவன் தாமே எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த ஒரு மோச நாசம் அணுகாதபடிக்கு நீர் எங்களுக்கு துணைவராய் இருக்க வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை நடத்தும்படியாக, என்னுடைய நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும்படியாக நிறைவான முழுமையான ஆசீர்வாதம் ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்ய எல்லாரும் வேலைகளுக்கு ஆசிரியம், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, ஞானம், அறிவு கொடுத்து ஒரு புதிய சமுதாயமாக கட்டி எழுப்ப வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பலவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் தாம் எல்லாருடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட்டு நல்ல பலத்தை தந்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் உள்ளவர்களுக்காக நம்மை வேண்டி நிற்கிறோம். எத்தனையோ பேர் பலவிதமான தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இறைவன் தாம் எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றி எல்லாருக்கும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இறைவன் தாம் இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகள் எல்லாவற்றையும் வாங்கி செல்ல வேண்டுமாய் இறைவன் இயேசுவில் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.